காலம் எத்தனையோ போராட்டங்களுக்கும் போராளிகளுக்கும் சாட்சியமாயிருக்கு. அதே காலம் பார்த்ததில் ரொம்ப தைரியசாலியான ஒரு போராளி இருந்தாரு. அந்த போராளி பேரு தான் சத்தாம் ஹுசைன். அமெரிக்காவோட சைன்யத்துக்கு எதிராக ஆம்பளை மாதிரி யுத்தம் செஞ்சவருதா சத்தாம் ஹுசைன். சொந்தம் ஆள்களை கொலை பண்ணியவன், ஹிட்லருக்கும் மேலே இருக்கிற பீகரவாதி, இப்படியெல்லாம் பத்திரிகைக்காரும் டிவிக்காரும் சொல்லி வச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் ஈராக்கில் இருக்கிற மக்களோட நெஞ்சுக்குள்ளதான் சத்தாம் ஹுசைன் வாழ்ந்துட்டு இருக்கிறது. எல்லா மதங்களையும் சேர்த்து வச்சு எல்லா ஆள்களையும் தன் நாட்டுக்காக பிரயோஜனப்படுத்துறதுக்கும் அது வழி தன் நாட்டோட சம்பத்தெல்லாம் பத்திரமாக்குறதுக்கும் சத்தாம் ஹுசைன் கனவு கண்டாரு. 3ஆம் லோக ராஜ்யங்களுக்கு தைரியமா இருக்கிறதுக்கு கத்தி கொடுத்ததே இவருதான். அதனாலே அமெரிக்கா இஸ்ரேல் சக்கியத்துக்கு சத்தாம் ஹுசைன் எப்போதும் எதிரிதாயிருந்தது. மாധ്യമங்களெல்லாம் நமக்கு சொல்லித்தந்த மாதிரி இல்லை உண்மையார்னு சத்தாம் ஹுசைன். எப்போவும் பரிசுத்தமான குர்ஆனை நெஞ்சில் வச்சு அல்லாவே பயந்து வாழ்ந்தவருதா அவரு. இங்கதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையா வந்தது. ஒருவன் அல்லாவே பயந்து வாழ்ந்துட்டேனான், எல்லோரும் அவனை பயப்படுவேன். 1982 துஜைல் பட்டணத்தில் 148 உருது வம்சத்திலிருந்த சியா முஸ்லிம் ஆள்களே கூட்டக்குருதி செஞ்சதுக்கு தான் சத்தாமுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. அரபு சரித்திரத்திலே கருப்பு தினம் இப்படிதான் சத்தாம் ஆள்கள் இந்த தினத்தை சொல்றது. தைரியமான மனசால உரைத்த காலால தான் சத்தாம் தன்னை தண்டிக்கும் போது தூக்கு மரத்திலேக்கு நடந்து போனது. தூக்கு தண்டனுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னதுக்கப்புறம் குர்ஆனை கொஞ்ச நேரம் தன்னோட நெஞ்சில வச்சு கொஞ்ச நேரம் அல்லாஹ் கிட்ட துவா இருந்து அந்த குர்ஆனை திரும்பி கொடுத்ததுக்கப்புறம்தான் கழுமரத்திலே ஏறப்பட்டது. 2006 டிசம்பர் 30 ஈதுல் அஸ்ஸா தினத்திலே காலையில் 6 மணிக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி டைக்ரீஸ் நதிக்கரையில் கொலமரத்தில் அந்த இதிகாச நாயகன் உலகத்தை விட்டு போயிட்டேன். 12 வருடங்களுக்கு அப்புறம் அவரை அடக்கம் செஞ்ச கபர் துறந்து பார்த்தப்போ சுபஹானல்லாஹ், ஏதொரு முஸ்லிமும் கனவு கண்ட மாதிரி அவரோட உடம்பு எதுவும் ஆகாம இருக்கிறது பார்த்தேன். அவரை இல்லாய்மை செஞ்ச அமெரிக்காவும் இஸ்ராயலும் இது பார்த்து அற்புதமாயிருந்தேன். ஆமா, இங்கதான் எல்லோரும் ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, ஷஹீதுக்களோட உடம்பு மண்ணு சாப்பிட மாட்டு. இந்த வீடியோ உங்கள் பார்க்கறதுக்கு காரணமாக ஆகியவருக்கு துஆ வசியத்தோட இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.